உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆஸ்தான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதாவது அதாவதுன்னு பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 12 வீடுகள் நமக்கு முதலாக வர விடுங்க மேஷ ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாசி மாத கிரகங்களை பார்க்குறோம். இந்த மாசி மாதத்தில் நடக்க இருக்கிற கிரக சஞ்சாரத்தை அடிப்படை கொண்டு உங்களுக்கு துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடுவாங்க. நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க உங்களுடைய பெயரை கமெண்ட் பண்ணவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படுங்க. இப்போ மேஷ ராசி பொறுத்து பார்க்கும்போது பொதுவாக அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணமும் நேர்முகத்தன்மையும் கொண்டவர்கள் தகவலும் கொஞ்சம் எமோஷனாக உடைய கொஞ்சம் கிரகம் உங்களுக்கு எமோஷனாக உடையவங்க மேஷராசிக்காரங்க. எல்லா பக்கமும் பணம் மேஷ ராசிக்கு மெகா ஜாக்பாட் அளிக்கிறதுக்குங்க. ஏனென்றால் சூரிய பயிற்சியால் நடக்க இருக்கும் அதிசயம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மாசி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, கிரகனுடைய மாற்றங்கள், கிரகனுடைய துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு பெருமையாக வழங்குங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரே லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறோம், கணிச்சு கண்டிப்பாக தெளிவாக கொண்டு முறையில் போடுறோம். நீங்கள் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதம் ஒரு லைக் பண்ணுறது மட்டும்தாங்க. இப்போ மாசி மாத ராசி பலன்கள் மேஷ ராசி. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷராசி என்பதற்கு இந்த மாதம் நம்ம தை மாதத்து இறுதியில் இருக்கோம், முடிய போகுதுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அடுத்த நாள் உங்களுக்கு மாசி மாதம் பிறக்க இருக்குதுங்க. இந்த மாசி மாதத்தில் 13/2/2025 அன்று முதல் 14/3/2025 வரை அதாவது கிரகனுடைய மாற்றம், கிரகனுடைய சஞ்சாரம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய மாற்றங்கள் என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த ராசிக்கு உங்களுடைய சஞ்சாரம், கிரகனுடைய சஞ்சாரம் பிடிக்க போகிறது. உடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்துல குரு. அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு என்பது மேஷ ராசிக்கு 2ஆம் இடம் ரிஷப ராசியில் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் குரு என்ற பலன் கொஞ்சம் கெடுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் இருக்கிறார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானம், 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்கிறது. உங்களோட உடன் பிறந்த சகோதரன், ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்கள் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். உங்களுடைய 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானம், நோய் கடன் கொடுக்கிற 6ஆம் இடம். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சனியும் புதன் சூரியன் ஆகிய 3 கிரகங்கள்லாம் சஞ்சாரம் செய்ய இருக்குதுங்க. அப்போ லாபஸ்தானத்தில் 3 கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு அரசு வழிபட உங்களுக்கு உதவிகள், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் விஷயங்கள் எல்லாம் கிடைக்குதுங்க. பணம் புழக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்குது. பல விஷயங்களாக டென்ஷனாக தூக்கமின்மை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு இணைந்திருக்கிறார். இந்த சஞ்சாரம் ரொம்ப 12ஆம் இடம் என்பது விரயத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ மனைவி வழி தாத்தா வழிகள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தலை தூக்கம் இருக்குதுங்க. ரொம்ப பார்த்துருக்கணும். மனைவி 12ஆம் இடத்துல இருக்கிறதால திடீர்னு திருமணம் நிற்கிறது, திடீர் திருமணம் தள்ளி போகிறது, மனைவி சார்ந்த என்ன திருமணம் ஆக குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனுடைய உச்சத்தில் இருக்கிறார். அதே சுக்கிரன் என்ன பண்ணுற அந்த மாதத்தில் வக்கரமாக போயிருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கரமாக வருது. தள்ளி போன திருமணங்கள் யாவும் நடந்து முடித்ததுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இந்த மாதம் நிறைய மாற்றங்களை காண இருக்கீங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 24/2/2025 அன்று ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார்கள். இதனால் பல பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்க இருக்கீங்க. இதனால் வரைக்கும் குழப்பம், மன நிம்மதி இல்லை, தெளிவில்லாத போகிறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ மாசி மாதத்தை போது 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 15ஆம் தேதி 27/2/2025 அன்று உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குதுங்க. இந்த 15/2/2000 அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு
அதாவது ஆங்கில தேதிக்கு 27/2/2025 அன்று புதன் பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். அப்போ மீனராசியில் புதன் நீசமாக இருக்கப் போகிறார். அங்கு சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதுடன் பரிவர்த்தனையும் நடப்பதால் அதாவது நீசபங்க ராஜயோகம் என்பது கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதாவது சூரியனுடைய பெயர்ச்சி, புதனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ராஜயோகத்தையும் நடக்க இருக்கும் அதிசயங்கள் பல நிகழ்ச்சி நடக்க இருக்கிறார். இப்போ மாசி மாதம் 17ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 1/3/2025 அன்று சுக்கிரன் வக்கமாக போகிறாங்க. இப்போ சூரியன் 11ஆம் இடத்தில் இருந்து சனி பகவானை அஸ்தமனம் செய்வதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்றம் இருக்காது. மனதுக்கு பிடித்த காரியங்களை நிறைவேற போகிறீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த இருந்து திருமண தடை நீங்கி திருமண வாய்ப்புகள் கைகூட இருக்குதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டவை நிறைவேற வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தைகளுடைய செயல்களால் மதிப்பு மரியாதை கிடைக்க இருக்குதுங்க. அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட காரியங்களில் முதலீட்டில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. அரசு துறையுடன் இணைந்து கான்ட்ராக்ட் எடுத்து பணியாற்றியவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்க இருக்குதுங்க. நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. நிலத்தில் செய்யும் முதலீடுகள் எல்லாமே நல்ல லாபத்தை தரும் வண்ணம் இருக்குதுங்க. சூரியனுடைய பார்வை 11ஆம் இடத்தில் இருந்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாக இருக்குதுங்க. உங்கள் வேலைக்கு நீங்கள் இறங்கி முயற்சி செய்தால் வெற்றி கிடைப்பதில் எந்தவித மாற்றம் இருக்காதுங்க. சோர்வடைந்தால் வெற்றி கிடைக்காது. செவ்வாயுடைய வக்கரம் இருப்பதால் பிடிவாதம் அதிகரிக்க இருக்குதுங்க. காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். உங்களுடைய தொலைந்து போன ஆவணங்கள் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. இந்த காலத்தில் புதிய மாற்றங்கள் தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லது. எதுவும் புதிதாக நீங்கள் ஈடுபட வேண்டியதில்லைங்க. அக்கம் பக்கத்தினுடன் கவனமாக பழக வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதுங்க. மாத இறுதியில் தன்னம்பிக்கை அதிகரித்து வண்ணம் இருக்குதுங்க. ரொம்ப நிதானம் தேவைப்படுங்க. அப்போ பணியிடத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து செல்லும். பணிச்சுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் வருவாய் நன்கு அதிகரிக்க இருக்குதுங்க. சேமிப்பிலும் அதிக கவனம் செலுத்த போகிறீங்க. வாழ்க்கை துணையால் நற்பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பாட்டனுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு வெளி மாநில பயணங்களாக சாதகமாக இருக்குதுங்க. வீண் விரயம் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மன நிம்மதிக்கு அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சங்கடங்கள் நீங்கி சாதனை படைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ இதில் மேஷ ராசியில் நம்ம பெண்களுக்கு பார்க்குறோம். பெண்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகத்தனம் இருக்குதுங்க. உடலில் இருந்து இது நாள் வரைக்கும் இருந்த விஷயங்கள்லாம் மாற இருக்குதுங்க. உங்களுக்கு மேஷ ராசியின் முதல்வர் நட்சத்திரம் அஸ்வினிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்பட இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. என நேயர்களே, உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரையும் பார்க்கும்போது அருகிலுள்ள முருகப்பெருமானுக்கு வழிபட்டு வாருங்கள். 6 முகம் வரலிடம் மனதினமும் ஏறுமுகம் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி இருப்பதால் நீங்கள் சிவன் ஆலயம் சென்று சிவனுக்கு 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகரத்துக்கு வழிபட்டு வாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா என்று சொல்லி வாருங்கள். சிவனுடைய முழு அருள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. என நேர்களே, மேஷராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடு கிடக்க நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.